படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது, மியூசிக்கும் நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. மூவி நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்க வேண்டிய படம். மூவி நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கும்போது மூவி சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓவராலாக வந்து மூவி நல்லா இருந்துச்சு. லைக் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ஒரு கியூரியஸாக எடுத்துட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே மூவி வந்து நல்லா தான் இருந்துச்சு. லவ்ன்ற விஷயத்தை வந்து ரொம்பவே நல்லாவே காட்டியிருந்தாங்க. ஐ மீன் அந்த செகண்ட் கேரக்டரோட ரோல் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹீரோயினோட ரோல் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஆல்ரெடி இது மாதிரி வந்திருக்கு, பட் ஆனால் அவங்க யோசிச்சு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஆசமாக இருந்தது. செகண்ட் ஹீரோயினோட ஹார்ட், அந்த அவங்களோட ஆக்ட் வந்து எங்களுக்கு ஹார்ட் டச்சிங்கில் தான் இருந்தது கொஞ்சம். ஐ மீன் ஸ்டில் அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து அவங்க கேரக்டர் படி வந்து எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஓகே, என்ன நடந்தாலும் நாங்கள் இருப்போம், நான் லவ் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தை அழகாக காட்டியிருந்தாங்க. அதை விட நடுவில் வந்து ட்ரெடிஷனை பற்றி ஒரு இதில் இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டில் இருந்துமே அவங்க வந்து அந்த தோசா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது இன்னும் நல்லா தான் இருக்கும். எல்லாமே பேக்ரவுண்ட் ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் மியூசிக் போட்டிருந்தாங்க. அதை விட மியூசிக்கை விட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக தான் போச்சு. எல்லாமே நாங்களுமே எக்ஸைட்டிங்காக தான் உட்காந்து பார்த்தோம். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து ஓகே புரியல, நாங்க கொஞ்சம் எலாபரேட் ஆகும் அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சதும் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பவே இழுத்துட்டு எல்லாம் போகாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாம் ஓகே தான். நார்மல் லவ் ஸ்டோரியா இருக்கா? நார்மல் லவ் ஸ்டோரி தான், எப்பவும் பார்க்குற ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் அதில் கொஞ்சம் டக்குன்னு ஒரு திடீர்னு ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ், யாருமே எதிர்பார்க்குற ஒரு இன்டர்வல் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. பட் மெடோனாஸ் பெஸ்ட் நான் நிறையா பண்ணியிருப்பாங்க எதிர்பார்த்தேன். பட் அவங்க கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க. அவங்கள தான் நான் சரி அவங்க இருக்காங்க, அவங்க தான் லீட் ஹீரோயினாக இருப்பாங்கன்னு நினச்சி வந்தோம். பட் அவங்க கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க இம்பாக்ட் நல்லா இருந்தது. அவங்களோட இம்பாக்ட் மியூசிக் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 சாங், செகண்ட் ஹாஃபில் 3 சாங், எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கும். பட் எல்லாம் மேட்ச் பண்ணிடுவாங்க. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அதுக்கான லீடு தான் கொடுத்துருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. இந்த நம்ம காலேஜ் ரோல்லாம் வந்துட்டு அடிக்கடி ஆக்ட் ஆகும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம். அப்புறம் எப்படி சொல்கிறது, 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோயினுக்கான பேலன்ஸ்டான ரோல் கொடுத்துட்டு 2 ஹீரோயினுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் கரெக்டாக காம்பேக்டாக கேமரா வச்சு இது பண்ணியிருக்காங்க. அங்கங்கே சினாரியோஸை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. ஊட்டியோட சினாரியோஸை அதுவும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு படத்தில். கொஞ்சம் ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு லவ் ஸ்டோரி. ஆனால் பார்க்க வேண்டிய லவ் ஸ்டோரி தான். மற்ற லவ் ஸ்டோரியுமே போர் அடிக்காமல் கொஞ்சம் கிளிக் ஆகிருக்கு படம். நல்லா தான் இருந்துச்சு. 2 ஹீரோயினுக்கான பர்ஃபெக்டான ஸ்க்ரீன் பிளே கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. மியூசிக்கும் காமெடியும் பேலன்ஸ்டாக இருந்துச்சு. ரொம்ப ஓவராக போடாமல் போர் அடிக்காமல் பேலன்ஸ்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ பண்ணி முடிச்சிருக்காங்க கொஞ்சம் கரெக்டாக. இது வந்து ஒரு லவ் சென்ட்ரிக் வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும் இன்டர்வல் முன்னாடி, அதுக்கப்புறம் அவளோட பழைய இதுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக அமையும். செகண்ட் ஹாஃப் வந்து அதை நோக்கி தான் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு விஷயத்தினால செகண்ட் ஹாஃப் வந்து ஹீரோட பழைய கான்செப்ட் கொண்டு போகிறது சூப்பராக இருக்கும். என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்றது படம் பார்த்து தெரிஞ்சுங்க. இது ஸ்பாய்லர் ஆகிடும். இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே எடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் லவ் ஸ்டோரியிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. நல்லா ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸு, சைட் கேஸ்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இவங்க வந்து படம் பார்த்து வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நான் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் பிளேயில் எந்த லேகும் இருக்காது. அது வந்து அதான் இன்டர்வலுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் நம்ம பார்க்க வைக்கணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. டெஸ்டினி உண்மையான லவ்னா என்ன அப்படின்னு இதை பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கலாம். சாங்ஸ் அண்ட் அவங்க ஆக்டிங் கூட பிக் ஆஃப்ல தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மல் லவ் ஸ்டோரியோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. பெஸ்ட் மூவி. நார்மலான சும்மா இதுதான். நத்திங் மெசேஜ்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. வந்து நார்மலான இதுதான். நான் வந்து இல்லை நார்மலான சும்மா லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பெருசாக டிஃப்ரெண்ட் மாதிரி இல்லை. நல்லா இருக்கும். சில இடத்துல கொஞ்சம் லேக் இருக்குது. பட் சில இது என்னன்றது ஓகே, இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ணியிருக்கலாம். நான் வந்து அந்த லேகிங் மட்டும் இருக்காது. ரெண்டுமே ஓகே. அங்கங்கே கொஞ்சம் அந்த லேகிங் இருந்தது. மெசேஜ் இல்லை ப்ரோ, ஆஸ் யூசுவல் லவ் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா, எல்லாமே நல்லா இருக்கும். இல்லை அது ப்ரெஷர் மாதிரி தெரியல. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியுமோ பண்ணி. இல்லை ஆஸ் யூசுவல் லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. அது மற்றபடி எல்லாமே அந்த கதைக்கு என்ன பண்ணணுமோ இல்லை அதெல்லாம் இல்லை, டக்குன்னு தான் போயிட்டுருக்கு. அதேமாதிரி காமெடியாக பண்ணுறது அவரும் எங்கெங்கே ஸ்கோர் பண்ணுவோம், எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் தான் படம். ஃபர்ஸ்ட் நார்மல் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஜானர் ஒரு மாதிரி ஸ்டார்டிங் டு எண்டிங் நல்லா இருந்துச்சு. நார்மல் ஜாலியாக இருந்தது. ஃபீல் குட். ஒரு 2 hours நல்லா போச்சு. இல்லை இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் நிறைய இருந்தது. ஸ்டோரியிலுமே எங்கேயுமே லேக் கிடையாது. தென் வந்து நான் பாதிக்கு மேலே தான் வந்தேன், லேட்டாக தான் வந்தேன். ஸோ சாங் நான் அவ்வளோவா கவனிக்கல. பட் எனக்கு நான் என்ன திங்க் பண்ணோம் எல்லாருமேனா மடோனா செபஸ்டியன் கூட தான் சேருவாங்க அப்படின்றது. பட் டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு இல்லை இவங்க கூட தான் இருப்பாங்க அப்படின்னு லாஸ்ட்டில் இருந்துச்சிட்டாங்க. டியூரேஷன் படி ஆக்டிங் நல்லா தான் இருக்கான். குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவங்க இன்னும் சொல்லணும்னா இப்போ வந்துருந்தாங்க மூவி முடியும் போது அவங்க படத்தில் பார்க்கறது நேரில் அழகாக இருக்காங்க.
இது நார்மல் லவ் ஸ்டோரியா இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணிருக்காங்க? இல்லை இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குது, பட் இது வந்து அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறேன், அவங்க எல்லாரும் எடுக்கிற மாதிரி எடுக்காமல் எல்லாரும் எடுக்கிற ஸ்டோரிஸ் தான், பட் அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தாங்க. அதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் எங்கே ட்விஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா மடோனா செபஸ்டியன் கூட தான் சேருவாங்க அப்படின்றது. பட் சடனாக பார்க்கும்போது அவங்க இல்லை இவங்க கூட தான் இருப்பாங்க, ஆனால் இந்த ஹீரோயின் கூட சேர்ந்துட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. போர் அடிக்குதா இல்லை? இல்லை போரிங்ல இல்லை, நான் சொன்ன மாதிரி டியூரேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம், ஏன்னா லாஸ்ட்டில் வந்து மடோனா செபஸ்டியன் எடுத்துட்டு போகும்போது டக்குன்னு இல்லை இவங்க கூட தான் இருப்பாங்க டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் பேர் தான் இன்னும் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கா இல்லை செகண்ட் ஹாஃப்? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் லேட்டாக தான் வந்தேன், எனக்கு செகண்ட் ஆஃப் பிடிச்சிருக்கேன், அது மட்டும் தான் பார்த்தேன். இந்த மூவிக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? நான் அதான் 5க்கு 3 கொடுப்பேன். நான் வந்து 9.5 தருவேன். 10க்கு ஒரு 6.5 7 கொடுக்கலாம். 10க்கு ஆக்சுவல் ரேட்டிங் 8 மேலே தரலாம். 10க்கு வந்து நான் அவுட் ஆஃப் 6 தருவேன். அஃப்கோர்ஸ் 9.5 ரேட்டிங் 6 தரலாம் brother. 7.5. ஃபேமிலியாக பார்க்கலாம், மற்றபடி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான இன்ட்ரெஸ்டிங்ஸ்லாம் இல்லை, பார்க்கலாம்.